திரைப்பட தயாரிப்பாளர் ராஜன் அவர் வந்து நிறைய அரசியல் விமர்சனங்களும் செஞ்சிருக்கிறாரு. ஒரு பிரபலமானவர். அவர் வந்து சமீபமா தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டார். அ கூவம் நதிக்கரையில அடையாறு பிரிட்ஜ்லேருந்து குதிச்சுட்டாரு. அப்புறம் சடலத்த மீட்டெடுத்தாங்க. அவரு கடன் பிரச்சனையில இருந்தாரு அப்படின்லாம் பேசப்பட்டது. அப்படி ஒண்ணும் இல்ல. அவருக்கு சேர வேண்டிய பணம் வந்து வரல. மத்தபடி வேற எதுவும் எழுதாதீங்க. நான் குடும்பத்தினர்லாம் அவர் கூட தான் இருக்கோம் அப்படின்லாம் குடும்பத்தினர் சொன்னாங்க, அவங்க பசங்க. ஆனா, அவர் நீண்ட காலமாக வந்து குடும்பத்த விட்டு விலகி தான் இருந்தாரு அப்படின்றத சொல்றாங்க. அவரு ஒரு ஹோட்டல்ல தான் தங்கியிருந்தாரு அப்படின்னு. அ அது குறித்து நாமளே கேள்வி எழுப்பும்போது அவரே சொல்லியிருக்காரு முன்னாடி. அதாவது என் வீடு வந்து ரொம்ப டிராஃபிக்கு இரைச்சலா இருக்கும். அதனால நான் ஒரு அமைதியான இடத்த தேடி வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இப்ப திடீர்னு இந்த முடிவு நம்ம பார்க்கும்போது, அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாமா அவருக்கு அப்படின்னு தோணுது. எப்படி பார்க்குறீங்க? சார், இப்போ ஒரு தனி நபர பத்தி நம்ம பேச முடியாது. பொதுவா ஒரு முதிர்ந்த வயதில ஒருத்தர் வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்றது, அவங்களுக்கு சொல்லனா துயர்ல இருக்கிறாங்க. ஏதோ அவங்களுக்கு எக்ஸிஸ்டென்ஷியல் ப்ராப்ளம் இருக்கு. அத டீல் பண்றதுக்கு அவங்க போராடி, போராடி பார்த்து, எனக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும். எனக்கு ரிலீஸ் வேணும். இது போதும் நான் பட்ட பாடு. எனக்கு இதுக்கப்புறம் என்ன இருக்கு? நான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேனா? குழந்தை பெக்க போறேனா? யாருக்காவது வளர்த்து விட போறேனா? என்னோட எல்லாத்தையும் நான் கடமைய முடிச்சுட்டேன்ல. என் முடிவ நான் தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான உரிமை எனக்கு இருக்கு அப்படின்னு உண்மையிலே சில பேர் நம்புறாங்க. அப்படி நம்பும்போது, அப்ப நீ சட்டம் எனக்கு இடம் குடுக்கலன்னா என்ன? லெட் மீ டேக் திஸ் சாய்ஸ் அப்படின்ற ஆங்கிள்லேருந்து அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ பொதுவா தற்கொலைகளை இப்ப தற்கொலை என்பது சட்டவிரோதமான குற்றம் இல்லை. அத நம்ம டீகிரிமினலைஸ் பண்றோம். பட் இந்த விஷயங்கள் பத்தி பேசும்போது, வி ஆர் நாட் என்கரேஜிங் சூசைடு. யாருக்காவது ஏதாவது அந்த மாரி எண்ணங்கள் இருந்தா, நீங்க உங்க அருகில இருக்கிற மனநல மருத்துவரையோ, ஆலோசகரையோ சந்திக்கணும். கவர்மெண்ட் அதுக்காக நெறைய போர்ட்டல்ஸ் வச்சிருக்காங்க. நீங்க ஆலோசனை, சிகிச்சை பெறலாம். பட்டு நம்ம மத ரீதியா அந்த காலத்துலேருந்து ஈவன் நவ் அ அ ஜெயினர்கள் வந்து அவங்க உயிரை மாய்த்துக் கொள்றதுக்கான உரிமை தனக்கு வேணும்னு அவங்க கேட்குறாங்க. ஏன்னா, அவங்க மத கோட்பாட்டுல அது இருக்கு. வடக்கு பார்த்து உட்காந்து சாப்பிடாம இருந்து ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல இருந்து வடக்கு இருத்தல்னு ஒரு ப்ரொசீஜர் அவங்க வச்சிருக்காங்க. அது எங்களுக்கு மதத்துல இருக்கு. நீங்க யார் தடுக்கிறதுக்கு? ரிலீஜியஸ் ஃப்ரீடம் எங்களுக்கு. நீங்க அத அலோவ் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்படி மரணிக்கிறதுன்றது ரொம்ப புனிதமான மரணம்னு சொல்லப்படுது. அப்போ ஒரு காலத்துல இதெல்லாம் வந்து அக்செப்டபிள். நம்ம ராமர் தற்கொலை பண்ணியிருக்காரு. அதான் ஸ்ரீராமர் இருக்கார்ல, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அவர் தற்கொலை தான் பண்ணியிருக்காரு. அது மாரி நெறைய பேரு அந்த காலத்துலேருந்து நெறைய அவதார புருஷர்கள் இந்த மாரி அவங்க முடிவ அவங்களே மாய்த்துக்கிற மாரி தன்மைகள்லாம் நம்ம இதிகாச புராணங்கள்லலாம் இருக்கு. அப்ப இத பத்தி இப்ப இருக்கிற நமக்கு இருக்கிற சட்டம் வந்து பிரிட்டிஷ் லா. கிறிஸ்டியன் லாலேருந்து நமக்கு வந்திருக்கு. அதனால அவங்களுக்கு வந்து கடவுள் படைத்ததை நீ எப்படி போய் கடவுளோட நம்பிக்கைக்கு விரோதமா கடவுள நீ நம்பலையா? அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க யோசிக்கிறாங்க. பட் நம்மளது மோர் காம்ப்ளெக்ஸ் ஓல்டர் பிலாசபிஸ் நமக்கு இருக்கு. நமக்கு ஜெயினிசம்லேருந்து, ஆஸ்திகம்லேருந்து, பௌத்தத்துலேருந்து பலவிதமான தாட் ப்ராசஸ்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோன்றதுனால, அகைன் வி ஹேவ் டு ரீஃப்ரேம் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளோட டீகாலனைஸ் பண்ணி ப்ராப்பரான ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து நம்ம அத பத்தி புரிஞ்சுக்கிறது அவசியம். பட் இந்த மாரி சொல்லனா துயர் அப்படின்றதுக்கு இயல்பான தீர்வுகள் நம்மளால ஆக்சுவலா சம்டைம்ஸ் குடுக்க முடியல. நாங்க மருந்து குடுக்க முடியுது. மனநிலைய மாத்த முடியுது. ஆனா உண்மைய எங்களால மாத்த முடியலல்ல. சில உண்மைகள் ரொம்ப கொடூரமா தானே இருக்கு. ஒரு வீட்ல நான் நிம்மதியாவே இருக்க முடியாது. ஒரு புள்ள கூட சரியில்ல. முதல் தரத்துல 2வது குடிகாரன், 3வது அப்படியே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? நான் போராடி பார்த்தேன், போராடி பார்த்தேன் முடியல. என்ன ஃப்ரீயாவது விடுங்களேன்ற ஆட்டிட்யூடுக்குலாம் அவங்க வராங்க. அப்போ இத விட பெரிய பிரச்சனை நாங்க என்ன நோட்டீஸ் பண்றோம்னா, குடும்பம்ன்ற அமைப்ப வந்து கட்டி காக்கிறதுக்கு உண்டான எந்த பாசிபிலிட்டியும் நமக்கு இல்ல. இப்போ யாரோ ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்கன்னா, யார் கையெழுத்தும் செல்லாது. உங்க குடும்பத்திலேருந்து ஒருத்தவங்க வந்து கையெழுத்து போடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப லீகலி செகண்ட் கையெழுத்து போடுறதுக்குன்னான அந்த உரிமை வந்து அந்த கன்சென்ட் குடுக்குறதுக்கான அந்த பவர் ஃபேமிலி மெம்பருக்கு மட்டும் தான் இருக்கு. இந்த ஃபேமிலி மெம்பர் இல்லன்னா போலீஸ்காரங்களோ அப்படி மாரி யாராவது கையெழுத்து போட வேண்டியதா இருக்கு. இப்ப ஃபேமிலிக்கு இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் நம்ம குடுத்துருக்கோம்ல. அவ்வளோ முக்கியமான அந்த ஃபேமிலிய நம்ம கட்டுக்கோப்பா கொண்டு வரோமா? அந்த ஃபேமிலில ஒரு சிதைவு ஏற்படுதுன்னா, அத சரி பண்றதுக்கான வழிமுறைகள் என்ன? அதுக்கான வழிமுறையே இல்ல. சட்டம் குடுக்கல, காவல் குடுக்கல, மருத்துவம் குடுக்கல, எந்த விதமான பிரின்சிபல்ஸும் இல்ல. ரிலிஜன் கூட குடுக்கல. ஆனா இப்ப அதுதான் பிரச்சனையா வருது. நெறைய வீடுகள்ல பிரச்சனை வர்றதுக்கு காரணம், அந்த குடும்பத்தோட அந்த கட்டுக்கோப்பு போயிடுது. அத திரும்ப அமைக்கிறதுக்கான சர்விசஸ் இல்ல. அதுதான் இப்ப நீட் ஆஃப் த ஹவர். அத இப்ப நம்ம இந்த புதிய ஆட்சியிலயாவது அத பத்தி அவங்க யோசிச்சு செய்யணும். இல்ல ஆனா இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்.
அது அது அதுதான் நல்லதுன்றது ஏத்த மாரி சமூகம் மாறிடுச்சுல்ல. 2மே வேணும் சார். ஒரு மரம் வந்து மேல் நோக்கியும் வளரும். அதே மரம் கீழ் நோக்கியும் வளரும். மேல நோக்கி மட்டும் எந்த மரம் வளருது? அது வேரும் விடுதுல்ல. அப்ப எந்த அளவுக்கு நம்ம உயரமா போணுமோ, அந்த அளவுக்கு வேரும் விடணும் நம்ம. அப்ப நம்ம டீப்லி கனெக்டட் வித் ஆர் ஃபேமிலி, வித் ஆர் சொசைட்டி, வித் ஆர் வேர்ல்ட் இருக்கணும். ஆனா இண்டிபெண்டன்ட்டாவும் இருக்கணும். அப்ப இந்த 2 ஆப்போசிட் திங்ஸோட பேலன்ஸ் அந்த மீட்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, இரவு, பகல் எல்லாரோடையும் ஐக்கியமாவும் இருக்கணும். தனித்துவமாவும் இருக்க நமக்கு தெரியணும். ஒரு ஆர்ம் சேர்ல உட்காந்து தத்துவங்கள் பொழியிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா அவங்கவங்க வாழ்க்கையில தனி மனிதர்களுக்கு அந்த தார்மீகமான பிரச்சனைகள் வரும்போது, குடும்ப ரீதியான பிரச்சனைகள் வரும்போது, அங்க வலிமையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாரி தருணத்துல இருக்கிற மனிதர்களுக்கு தான் நம்ம நம்பிக்கை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. முன்னலாம் சினிமால வந்து இந்த மாரி ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்ல ஒரு ஹீரோவோ, ஹீரோயினோ இருப்பாங்க. அவங்கள தேத்துற மாரி ஒரு பாட்டு இருக்கும். அது அந்த சீசனுக்கு ஃபேமஸா இருக்கும். "போனால் போகட்டும் போடா" அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். "உனக்கும் கீழே உள்ளவர் கோடி." "கொடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு" இருக்கும்ல. இப்ப அந்த மாரி பாட்டே இல்ல பாருங்க. ஏதோ ஒரு குறிப்பிட்ட சேனல் வச்சு கேட்டா தான் உண்டே தவிர, நம்மளும் ஆசைப்பட்டு கேட்டா தானே உண்டே தவிர, இந்த பேத்தோஸ் சாங்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி பாட்டுலாம் யாரும் ரசிக்கிறது இல்லையே! ஆனா அந்த மாரி பாடல்களுக்கு இல்ல அந்த மாரி ஒரு சில சமிக்கைகளுக்கான தேவை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். நாங்க போய் நின்னேன், யாரோ ஒருத்தவங்க அப்படி சொன்னாங்க. நாங்க போய் நின்னேன், இந்த பாட்டு கேட்டேன். எனக்கு இந்த எண்ணம் வந்துச்சுன்னு சொல்லி, அதை தடுத்து ஆற்றுப்படுத்தலுக்கான ஏதாவது ஒரு வழி இருக்கணும்ல. அதற்கான வழிகள் குறையிறதுன்றது, இன்னைக்கு இவ்ளோ கனெக்டட் மாடர்ன் வேர்ல்ட்ல அந்த சூனியம் இருக்குன்றது தான் ரொம்ப நெகட்டிவான விஷயம். இசைக்கு அதுல பெரிய பங்கு இருக்குன்னு நெனைக்கிறேன். ஒரு மனச மியூசிக் இஸ் அ மாத்துறதுல வெரி மியூசிக். ஹீலிங் வெரி ஹீலிங் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மூடே ஆல்டர் பண்ணிடும். அந்த ரிதம், அந்த பீட்டு எல்லாமே வந்து நம்மளோட மனநிலையை சேஞ்ச் பண்ணுன்றதுனால, மனிதர்களோட இருக்கிறது, இசையோட இருக்கிறது, ஏதோ ஒரு பிஸியா வச்சுக்கிறது, சோஷியலி என்கேஜ்டா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நெறைய முதியவர்களுக்கு நெறைய பிரச்சனை இருக்கு. அவங்க வீட்டு மானம் போயிடும்ன்றதுனால வெளியில சொல்றதில்ல. இந்த மானம் மானம் பார்த்தே நம்ம உயிர விட்டுருவோம். உயிர் தான் முக்கியம். மானம் அவ்வளோ முக்கியம் இல்ல. பிரச்சனைய பத்தி சொல்லி ஆறுதல் பெற்றுக்கிறது அவசியம் அப்படின்றத முக்கியமா நம்ம பெரியவங்களுக்கு நம்ம சொல்லணும். நான் பொதுவா என்ன பார்க்குறேன்னா, யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மான பிரச்சனைலாம் அவ்வளோ இல்ல. ஏன்னா அவங்க வந்து மென்டல் ஹெல்த்த பத்தி ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிறத ஃபேஷனபிளா நெனைக்கிறாங்க. என்ன தெரபிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போங்க. ஐ ஹேவ் மை ஓன் தெரபிஸ்ட்ன்னு சொல்றதெல்லாம் அவங்க ஒரு அஃபர்மேட்டிவ் விஷயமா இருக்கு. உன் தெரபிஸ்ட் யாரு? அவங்க அப்பாயின்ட்மென்ட் எனக்கு வாங்கி குடுன்னு பசங்க எல்லாம் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஆனா பெரியவங்களுக்கு இந்த மனமாற்றம் வரலல்ல. அதனால அவங்க வந்து போய் யாரையாவது சந்திக்கிறது, எனக்கு ஒரு உதவி தேவைன்னு கேட்கிறதே அவங்க அவமானமா நெனைக்கிறாங்க. என்ன ஒரு பல் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு கேட்க மாட்டாங்க. உனக்கா தெரிய வேண்டாமா? அப்பா கஷ்டப்படுறாரு. நீ தானே கூட்டின்னு போயிருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப யங்ஸ்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, நான் பிஸியா இருந்தேன். எனக்கு சொன்னா செய்திருக்க போறேன். நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிருவாங்க. அந்த அவங்களுக்குள்ள அந்த உரையாடலே நடக்கிறதில்ல. நீங்க என்ன ஆச்சு? நீங்க அப்டேட் என்னன்ற அந்த மாரி வேர்ட்ஸ் அவங்க யூஸ் பண்றது இல்லன்றதுனால, அவங்க கூடவே இருக்கிறாங்க. ஆனா பெரிய கேப் இருக்கு. இல்லன்னா ஃபேமிலி கிட்ட அத வந்து ஷேர் பண்ணிக்க முடியும்னு நெனைக்கிறீங்களா? இந்த ஃபேமிலீஸ்ல இன்னொரு பிரச்சனை என்னன்னா சார், நெறைய டைனாமிக் இருக்கு. நெறைய ட்ராமா வந்து ஃபேமிலிலேருந்து தான் வருது. ம். நீ என்ன அந்த காலத்துல ஒழுங்கா பார்த்துக்கல. நீ எல்லாம் ஒரு அம்மாவா? நீ எல்லாம் ஒரு அப்பாவா? அப்படின்னு என்ன விட்டுட்டியே! நீ இப்படி பண்ணிட்டியே! அப்படின்னு நெறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள இத்தனை ஹிஸ்ட்ரி இருக்குல்ல. 80 வருஷம்னா 80 வருஷம் ஹிஸ்ட்ரி. 70 வருஷம்னா 70 வருஷம் ஹிஸ்ட்ரி. இன்னொன்னு சம்மந்தப்பட்டவங்களே ப்ளேம் பண்றது இருக்குல்ல. உன்னால தான் அப்படின்னு சொல்லி அது கூட நடக்கலாம். ஸோ அந்த மாரி நெறைய குடும்பத்துக்குள்ளேயே நெறைய சிக்கல்கள் இருக்கு. அது ஒரு ஒரு முடிச்சும் தட் இஸ் அவர் ஜாப். அதனால அது எவ்வளோ காம்ப்ளிகேட்டட்ன்னு வி கேன் சே. நம்ம வெளி தோற்றத்துக்கு ரொம்ப ஹேப்பி ஃபேமிலி மாரி இருக்கும். ஆனா நீங்க உள்ள அத முடிச்செல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கொடூரமா இருக்கும். அப்ப நம்ம வெளி தோற்றம் ஒண்ணு, உள்ள ஒண்ணுன்னு நம்ம அந்த மாரி நம்ம செயற்கையா வாழ்றோம் இல்லையா? நம்ம எல்லாருமே ஒரு லெவல்ல ஹிப்போக்ரஸியோட தானே இருக்கிறோம். அதனால ஹெல்ப் சீக்கிங் இல்ல. அந்த ஹெல்ப் சீக்கிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு சர்வைவல் ஸ்கில். எனக்கு பிரச்சனை வந்தா நானே வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். டக்குனு போய் உதவி எடுத்துப்பேன். உதவி எடுத்துக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. பிகாஸ் ஐ மேட்டர், ஐ அம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இருக்கணும்ல. அப்பதான் இங்க இல்லாத வேற தத்துவங்கள்லாம் அதெல்லாம் வாழ்க்கைலாம் என்னது, இதெல்லாம் சூனியம் இப்படிலாம் நெகட்டிவான விஷயம் நிஹிலிஸ்டிக்கா யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. பட் இவர் முதியவர். அதனால அந்த வழி வித்தியாசமானது. பட் யாருக்குமே அந்த எண்ணங்கள் வரக்கூடாது. எண்ணங்கள் வந்தா அதுக்கான உதவி எடுத்து அதுலேருந்து மீண்டு வரதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும்.